ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. அதை நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே செஞ்சிடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு பெரிய மூடியாக தேங்காவை எடுத்து நான் அந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன். அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்குங்க. நீங்கள் நான் வந்து 2 பச்சை மிளகாயை இந்த தேங்காயிலேயே போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சோம்பு வந்து 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டு இந்த தேங்காய் பால் எடுக்கிறோம் இல்லைங்களா, இதிலையே போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம் எல்லாமே. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிருக்கேன். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுக்க போகிறேங்க. அதுக்கு ஏற்ற தண்ணி ஃபுல்லாகவே இந்த தேங்காய் பாலில் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 7 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திராட்சை ஒரு 15 திராட்சை எடுத்துக்கலாங்க. இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் தனியாக. பாருங்கள், இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், 4 கிராம்பு, ஜீரகம், 4 ஏலக்காய் போட்டு நம்ம பால் எடுத்துட்டோம். அதனால 2 ஏலக்காய் மட்டும் முழுசாக போட்டிருக்கேன், தட்டி போட வேணாம். அன்னாச்சி மொக்கு 1, 2 பட்டைங்க, மராத்தி மொக்கு 1 எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு பொரியட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா இதுலேயே 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை பால் புழிஞ்சு வச்சுட்டோம்னா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இதில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அரிசி வருங்க. இது 1/4 கிலோ 1 டம்ளர் வருது. இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசியை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நான் கழுவிட்டேன். இது ஜீரக சம்பா அரிசி. இதை நல்லா எல்லாம் ஒன்றா மசாலெலாம் நல்லா உரைக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. ஜீரக சம்பானா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் பால். பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.25 டம்ளர் பால் எடுத்துக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இதில் 3 டம்ளர் பால் ஊற்றணுங்க. நம்ம 3 டம்ளர் பால் ஊற்றுறேங்க. நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மீதி இருக்க புதினாவை போட்டுடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்க, வாசர் போட்டிருக்கோம். விசில் போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்டீம் வர அளவுக்கு இருக்கட்டும். இந்த ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுட்டு வெயிட் போடலாம். நல்லா ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டீம் ஃபுல்லாக போகட்டும். போனதுக்கப்புறம் மெதுவாக திறக்கணும், இல்லைன்னா அந்த தேங்காய் பாலோடு அப்படியே கொட்டிடும் கீழே. நல்லா இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் நல்லா போட்டுடலாம். அப்படி இப்போ நல்லா ஸ்டீம் வந்து பாருங்கள், பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுருவோம். வச்சிட்டோம்னா நல்லா பூ மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். அடியும் பிடிக்காது, உங்களுக்கு அருமையாக ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி வச்சோம். இப்போ ஸ்லோவாக வச்சுட்டோம். ஒரு விசில் வந்துருச்சு. அப்படி விசில் வரலைன்னா 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக நல்லா வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த திராட்சை எல்லாம் இதில் போட்டோம் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், மீல் மேக்கர் கிரேவி மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். இதுக்கு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.